சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சூப்பர் ஆக்டர் கமல்ஹாசன் இருவரும் ஒரு படத்தில் இணைந்து நடிக்க உள்ளனர் என்ற நியூஸ் தான் இப்போது டாக் ஆஃப் த தமிழ் சினிமா. தமிழ் சினிமாவில் இருபெரும் துருவங்களாக இருப்பவர்கள் தான் ரஜினியும் கமலும். ஆரம்ப காலத்தில் அபூர்வ ராகங்கள், மூன்று முடிச்சு, அவர்கள் 16 வயதினிலே போன்ற பல படங்களில் இணைந்து நடித்தவர்கள் ஒரு கட்டத்தில் தனித்தனியாக நடிக்க தொடங்கினர். அதற்கு காரணம் கமல்ஹாசன் தான். ரஜினிக்கு தனி ரசிகர் பட்டாலும் தனி வியாபாரம் என அவருக்கென்று ஒரு மார்க்கெட், அவருக்கென்று ஒரு மாஸ் உருவான பிறகு ரஜினி இனி நாம தனித்தனியாக நடித்தால்தான் இருவருக்குமே நல்லது என உயர்ந்த உள்ளத்தோடு சொன்னவர் தான் கமல். அதன் பிறகு இருவரும் நட்சத்திரங்களும் பிரிந்து நடிக்க தொடங்கினர். இருவருக்குமான ரசிகர்கள் உலகம் வேறு வேறாக உயரத் தொடங்கியது. எங்க நம்மவர் போல வருமா என்று கமல் ரசிகர்களும், எங்க தலைவர் போல வருமா என்று ரஜினி ரசிகர்களும் மாறி மாறி விமர்சித்துக் கொண்டாலும் ரஜினி கமல் நட்பில் ஒருபோதும் விரிசல் விழுந்தது இல்லை. கமல் ரஜினியை வாழ்த்துவதும் கமலை ரஜினி போற்றுவதும் தமிழ் சினிமா காலம் காலமாக கண்டு வரும் காட்சிகள் தான். இருவரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க மாட்டார்களா என்ற ஏக்கம் தொடர்கதையாகவே இருந்து வந்தது. இந்த ஏக்கம் அவர்களின் எதிர்பார்ப்பு விரைவில் நிறைவேறப் போகிறது. அதற்கான விதையை போட்டிருக்கிறார் கமல்ஹாசன். சைமா திரைப்பட விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய கமல் ரசிகர்களுக்கு உற்சாகம் தரும் ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறார். அவரது பேச்சின் சுருக்கம் இதுதான்: ரஜினிக்கும் எனக்கும் இடையே எந்த போட்டியும் இல்லை. நீண்ட காலமாக பலரும் கேட்கும் விஷயம், எப்போது இணைந்து நடிப்பீர்கள் என்று. இருவருக்கும் ஒரே பிஸ்கட்டை கொடுத்ததால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாதி பாதிதான் கிடைத்தது. அதனால் நாங்கள் முழு பிஸ்கட்டுக்காக பிரிந்தோம். இப்போது அந்த அரை பிஸ்கட்டே போதும். இருவருக்கும் அதுவே மகிழ்ச்சி அளிக்கிறது. அதனால் இணைந்து வருகிறோம். எங்களுக்குள் போட்டி இருப்பதாக நீங்கள் தான் நினைத்தீர்கள், நீங்கள் தான் உருவாக்கினீர்கள். நாங்கள் ஒருவர் படத்தை ஒருவர் தயாரிக்க எப்போதும் விரும்பியிருக்கிறோம். ஆனால் இப்போது வேண்டாம், அப்போது வேண்டாம் என்று நாங்களே எங்களை தடுத்துக் கொண்டிருந்தோம். வியாபார ரீதியாகத்தான் இப்போது இணைகிறோமே தவிர எங்களுக்கு இது எப்போதோ நடந்திருக்க வேண்டியது. இப்போதாவது நடக்கிறதே, நடக்கட்டும் என்பது போலதான் எங்களுக்கு இருக்கிறது என்று பேசியுள்ளார். ஆக ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படம் டேக் ஆஃப் ஆகிறது. கூலி படத்திற்கு பிறகு கைதி 2 படத்தை இயக்க உள்ளதாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பல பேட்டிகளில் கூறியிருந்தார். ஆனால் அந்த படத்துக்கு முன்னதாக ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படத்தை இயக்க முடிவு செய்திருப்பதாகவும், இதனை ரெட் ஜெயண்ட் மற்றும் ராஜ்கமல் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்க உள்ளதாகவும் தகவல்கள் தடதடக்கிறது. எல்லாம் சரி, ரஜினி கமல் இருவரில் யார் கதாநாயகன், யார் வில்லன் என்ற கேள்விகள் தடதடத்தாலும் சம்பவம் என்னவோ சரமாரியாக இருக்கும்.